ஹாய் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டில் தான் இருக்கோம். நம்ம பாட்டி வீட்டில் நம்ம அக்கா வாழைக்கால எப்படி கட்லெட் பண்ணுறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். vlogs இதில் ஒரு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எங்கள் அக்கா கட்லெட்டும் பண்ணுறா ப்ளஸ் போண்டாவும் பண்ணுறா. அதையும் இந்த வீடியோவில் சேர்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீட்டு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒன்று எடுத்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தள்ளி எல்லாம் அரிஞ்சு போட்டுக்கணும். கடல மாவு ஒரு பவுல், இதில் அரை பவுல் போடுறேன். ஒரு சிட்டிகை தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம். பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறோம். வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொட்டணும். இட்லி மாவு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். இது பெருங்காயத்தூள் சிறிதளவு போடணும். இது சிறிதளவு மாவு பிணையிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும். மாவு பிணையெல்லாம் வேணும். அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிறப்ப எடுத்துடலாம். அக்கா செஞ்ச கட்லெட் ரெடி vlogs. அங்கே ஒரு மிச்சம் ஒரு கட்லெட் இருக்குது, அதை நான்